ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இமயமலையின் அடிவாரத்துல நேபாள நாடு அமைந்துள்ளது. நேபாளம் என்பது நேவா பாலம் என்பதின் சுருக்கமே. நேவா என்றால் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட நகரம் என்று பொருள். அதனாலதான் நேபாளத்துக்கு தெய்வீகத்தன்மை உள்ளதாக கருதப்படுகிறது. நேபாள நாட்டின் தலைநகரான காட்மண்டுவில் உள்ளது மிகவும் புகழ்பெற்ற ஜோதிர்லிங்கத்திற்கு ஒப்பான பசுபதிநாதர் கோவில். கையிலை மலையில அகத்தியரை சந்திப்பதற்காக வந்த திருமூலர் நேபாளத்தில் வந்து பசுபதிநாதரை வழிபட்டதாக பெரிய புராணம் கூறுகிறது. பாரத போர் முடிந்ததும் பாண்டவர்கள் தங்கள் பாவத்தை தொலைப்பதற்காக இங்கு வந்து தவம் செய்து சிவ தரிசனம் பெற்றதாக நமக்கு மகாபாரதம் கூறுகிறது. சிவபெருமான் இத்தலத்தையே தன் வீடாக அமைந்து அமர்ந்துள்ளார் என்று இவ்வூர் மக்கள் நம்புகிறார்கள். அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த பசுபதிநாதர் கோவில் அருகிலே பாகமதி நதிக்கரையிலே அன்னையின் சக்தி பீடமான குஹ்யேஸ்வரி கோவில் அமைந்துள்ளது. குஹ்யா அதாவது ரகசியம் மற்றும் ஈஸ்வரி என்ற சமஸ்கிருத வார்த்தைகளில் இருந்து இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் பெயர் உருவானது. லலிதா சகஸ்ரநாமத்துல 707வது தேவியின் திருநாமம் குஹ்ய ரூபிணி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவியின் வடிவம் மனிதனின் அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஒரு ரகசிய மறைப்பொருளாக ஆதிசக்தி விளங்குகிறாள் என்பதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இக்கோவில் ஷோடசி மந்திரத்தின் ரகசிய 16வது எழுத்தை குறிக்கும் கோவில் என்றும் போற்றப்படுகிறது. இத்தலம் சதி தேவியின் பிருஷ்ட பகுதி விழுந்த இடமாக வழங்கப்படுகிறது. இங்கே தேவி மகாமாயா அல்லது மகா க்ஷீரா என்றும் சிவபெருமான் காபாலியாகவும் வணங்கப்படுகிறார். இக்கோவில் புகழ்பெற்ற தாந்திரீக கோவிலாகும். தந்திர சக்தியை பெறுவதற்காக மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக இத்தலம் திகழ்கிறது. காளி தந்திரம், சண்டி தந்திரம், சிவதந்திர ரகசிய ஆகிய நூல்களில் இக்கோவிலின் பெருமை கூறப்பட்டிருக்கு. இங்கே வீற்றிருக்கும் குஹேஸ்வரி அன்னையின் விஸ்வரூபம் எண்ணற்ற கைகளோடு பலவிதமான வண்ண தலைகளை கொண்ட தேவியாக இவர் காட்சியளிக்கிறார். இந்த கோவில் 17 தகன மைதானத்திற்கு மேல கட்டப்பட்டிருக்கு. இது மிகவும் சக்தி வாய்ந்த தந்திர பீடமாக கருதப்படுகிறது. குஹ்யேஸ்வரி கோவில் 2500 ஆண்டுகள் பழமையானது. லிச்சாவி கால மன்னர் சங்கர் தேவ் காலத்துல ஒரு தாந்திரிகரான நரசிங் தாக்கூரின் ஆலோசனைப்படி இந்த கோவில் கட்டப்பட்டது. பின்னர் கிபி 1654 ஆண்டு புகழ்பெற்ற தாந்திரிகரான லம்பகர்ணா பட்டாவின் ஆலோசனையுடன் மன்னர் பிரதாபமல்லா இந்த கோவிலை புதுப்பித்து கட்டினார். இன்னைக்கு நாம காணும் இக்கோவில் பூட்டானிய பகோடா பாணி கட்டிடக்கலையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. பூஜை காலத்துல இக்கோவிலில் இசைக்கப்படும் பல இசைக்கருவிகள் மன்னர் ராணா பகதூர் வழங்கியுள்ளார். கோவிலில் உள்ள சிலைகள் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆனவை. கோவிலின் வெளிப்புறம் மிகவும் எளிமையானதாக காட்சியளிக்கிறது. கோவிலின் முகப்பு பகுதியில ஒரு புறம் விநாயக பெருமானும் மறுபுறம் முருகப் பெருமானும் எழுந்தருளி இருக்கிறார்கள். இக்கோவில் முக்கோண வடிவில் சர்ப்பங்கள் மேலே நெளிந்து செல்வது போல உலோகத்தால் அமைக்கப்பட்டு கலசத்தை தாங்குகின்றது. இது தாந்திரீக முறையில் கட்டப்பட்ட கோவிலாகும். கோபுர வாசலின் பின்புறத்துல பிராமி தேவி, கௌமாரி, மகேஸ்வரி, ஸ்ரீதேவி, வைஷ்ணவி, வாராகி, ஈசாதேவி, சாமுண்டி, மகாலட்சுமி ஆகிய நவ அன்னையர்களின் வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பிரகாரங்களில் மரத்தாலும் வெள்ளியாலும் வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்களை நாம பார்க்கலாம். கோவிலின் உள்ளே தங்க சிகரங்கள், தங்க உடுக்கை, தங்க சூலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தூபிக்கு மேலே 4 நாகங்கள் படம் எடுப்பது போன்ற தங்க வடிவிலே அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் தங்கத்தாலான பீடம் இருக்கிறது. தேவி இத்தலத்தில் எங்கும் தங்கமயமாக காட்சி கொடுக்கிறார். கருவறையிலே வெள்ளி மற்றும் தங்க அடுக்குடன் மூடப்பட்ட ஒரு கலசத்தில் அன்னையை ஆவாகனம் செய்து வணங்கப்படுகிறார். அந்த கலசத்தை 3 நாகங்கள் தாங்கி பிடித்தபடி இருக்கு. கலசத்திற்கு அடியில நிலத்தடியில இயற்கை நீர் ஊற்றாக உள்ளடக்கிய ஒரு கல் அடித்தளத்தில் இருக்கிறது. அதிலிருந்து வெண்மை நிறத்துல தண்ணீர் வெளியேறுகிறது. இந்த நீரே அன்னையின் கருப்பையில் உள்ள நீராக போற்றப்படுகிறது. இதுவே இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் அளிக்கப்படுகிறது. கருப்பையில் குறைபாடு உள்ளவர்கள், குழந்தை பேறு விரும்புபவர்கள் இங்கே வந்து அன்னையை வணங்கி இந்த நீர் பிரசாதத்தை அருந்தினால் அவர்கள் குறைகள் களையப்பட்டு விரைவில் குழந்தை பாக்கியம் பெறுவர் என்பது ஐதீகம். மேலே உள்ள கலசத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு
கலசமே அன்னையாக வணங்கி பூஜைகள் செய்யப்படுகிறது. இக்கோவில் பற்றி மேலும் பல அரிய தகவல்களை நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.